நீ ஊரை விட்டு ஓடி போனா உன்னை பிடிக்க முடியாது நினைச்சா? எங்க மேலே போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறியா? கொடுப்பேன். உங்க அக்கிரமத்தை எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி மைக்கு வச்சு கத்துவேன். இங்க ஆசிரமங்கிற பேர்ல நீங்க எடுக்கிற ப்ளூ பிலிம் பத்தி சாட்சி ஆதாரத்தோட இந்த நாடு பூரா நிரூபிப்பேன். அதை சொல்வதற்கு நீ உயிரோடு இருந்தால் தானே. இது என்ன ஜோதி? ஜோதியா? அசோக், அசோக் எந்திரடா. என்னடா? இத பாரு. என்னடா இது போட்டோஸ்? அந்த சுவாமியையும் நரசிம்மனையும் கைது செஞ்சு தூக்கு தண்டனை வாங்கி தரதுக்கான ஆதாரங்கள். ராத்திரி என்கிட்ட நீ சொல்லாம செஞ்சது இதானா? ஆமா. இந்த கேமரா ஜஸ்ட் லைக் எ டைம் பாம். அந்த சுவாமி நரசிம்மனுடைய வாழ்க்கைக்கு ஃபினிஷிங் டச் இதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ். ஓ காட், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. டேய், நீ எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கன்னு தெரியுமா? அசோக், எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்லடா. அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். கிடைக்கலனா I will kill them. I will kill them. நீ மாறலடா. சின்ன வயசுல என் மேல ஒரு ஈ உட்கார்ந்த கூட நீ சும்மா விட மாட்ட. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தா போதும். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். வா. சுவாமிஜி நரசிம்மன் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் சார். அவங்களை கைது செய்ய எனக்கு வாரண்ட் வேணும். வாட்? யாரை பத்தி நீ பேசிட்டு இருக்க? அவங்களுக்கு ஹை லெவல் ஆளுங்களோட நிறைய கனெக்ஷன் இருக்கியா? இது பெரிய இடத்து விவகாரம். எது சார் பெரிய இடம்? அவங்க பெரிய கிரிமினல் சார். அந்த ஃபைல்ஸ் அண்ட் கேசட்ஸ் பாருங்க, உங்களுக்கே புரியும். இது போதும் அவங்களை அரெஸ்ட் பண்றது. ஓகே அசோக், ஐ வில் இஷ்யூ தி அரெஸ்ட் வாரண்ட். பட் சிட்டில எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. சுவாமிஜி எங்க இருக்கா? என்ன சார், என்னாச்சு? சுவாமிஜியை கைது செய்ய வந்திருக்கு. ஆசிரமங்கிற பேர்ல அவன் எடுக்கிற ப்ளூ பிலிம் மேட்டரும் நிர்வாண போட்டோஸ், மர்டர்ஸ் எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட சாட்சி ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. கோர்ட்ல அவன் ஒரு போலீஸ் சாமியாரை நிரூபிக்க போறோம். அந்த சுவாமிஜியோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்காம நாங்க எல்லாருமே மோசம் போயிட்டோம் சார். எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எங்க போட்டோவும் கேஸ்டும் வெளியில வராம பாத்துக்கங்க சார். ஓகே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. உங்க விஷயம் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரி திருட்டு சுவாமிஜிங்க செய்யற மேஜிக் அவங்க பொழப்பு நடத்துறதுக்காக. படிக்காதவங்க மோசம் போனாங்கன்னா அர்த்தம் இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி போலீஸ் சாமியாருங்க கைதாகிறத ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல பார்த்தும் கூட மறுபடி அவங்க வலையிலேயே விடுத்துறீங்க. தேவையில்லாம உங்க பொன்னான வாழ்க்கைய இழந்து தவிக்கிறீங்க. இனிமேலாவது இந்த மாதிரி சாமியாருங்களை செருப்பால் அடிங்க. சீனிவாஸ், பாருங்க அங்கிள், மம்மி சண்டேல கூட ஹோம்வொர்க் பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு விட்டுருமா. வா 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 வா, நாம விளையாடலாம். இருங்கண்ணே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ எழுது. தங்கச்சி, நீயும் சுவாதி அந்த ரூம்ல போயிருங்க. என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் யாருன்னு அவங்க எல்லாம் எதுக்காக வராங்க? சொல்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல அந்த ரூம் போயிருங்க. கம் ஆன் ப்ளீஸ், அந்த ரூம் போயிருங்க. நீங்க தனியா போகாதீங்கண்ணே. அவருக்கு போன் பண்ணுங்க, இல்ல அவர் பாத்துக்குவாரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அந்த ரூம் போங்க. கம் ஆன். நீங்க தனியா போகாதீங்கண்ணே. உங்களை தனியா போக நான் விட மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவருக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவன் வர வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அதை என்னால தாங்க முடியும். நோ நோ, நீ இந்த வாசப்படியை தாண்டி வெளியே வரக்கூடாது. இது உங்க அண்ணன் மேல சத்தியம்.
ஹலோ, எனக்கு நான் தான் சுஜாதா. அண்ணா, உள்ள போய் போட்டோஸ் தேடி எடுத்துட்டு வாங்கடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் எவனையும் உள்ள விட மாட்டேன். ஏபி நெகட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல் குரூப். விஜய், டேய் விஜய், என்னாச்சுடா? அசோக், யாரையும் உள்ள போக விடலடா. தங்கச்சிக்கு சுவாதிக்க எந்த ஆபத்தும் பர விடலடா. டேய் விஜய், விஜய் வாடா ஹாஸ்பிடல் போலாம். அதுக்கு அவசியம் இல்லடா. நேர கடவுள் கிட்ட போறவனுக்கு ஹாஸ்பிடல் போறதுக்கு அவசியம் இல்லடா. சுஜாதா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நான் போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க அண்ணனை குத்திட்டாங்க. யாரா செஞ்சது? யாரு? அந்த நரசிம்மனும் சுவாமியும் தான். இப்ப எங்களை காப்பாத்த போய் அவர் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் தப்புதான் செஞ்சிருக்கேன். விஜய், என் நண்பனோட குடும்பத்தை காப்பாத்துனதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். விஜய், விஜய், ஒரு நேர்மையான அதிகாரிக்கு நண்பன்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. I am proud of you. I am proud of you. Goodbye. விஜய். சுவாமிஜி வந்திருக்காரு போல இருக்கு. சுவாமிஜி தான். எவ்வளவு அதிர்ஷ்டம், எவ்வளவு அதிர்ஷ்டம். சுவாமிஜியே எங்க வீட்டை தேடி வந்திருக்காரு. ஓம் தத் சத். உன் இல்லத்தை உல்லாசபுரியாக்க வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். என்னை பார்த்து ஞான பார்வையை அடிக்கடி வீசுனீங்களே, அப்பவே நினைச்சேன் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. இப்பொழுதெல்லாம் ஆசிரமத்திற்கு ஏன் வருவதில்லை? முந்தா நாள் கூட வந்தேனே சுவாமி, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஞாபகம் வந்தது. நலமாக இருக்கிறாயா? ரொம்ப நலம். நீங்க பால் ஊத்துனதுல இருந்து. பால் ஊத்திட்டானா? ஊத்திட்டாரே. அட, மாமா கூட வந்திருக்காரு. மாமா, பால் குடிக்கிறீங்களா? இப்போ வேணாம் தங்கச்சி. కొంచెం లోపలికి వస్తావా? రావే ఎర్మే రా. నేను కేకరటికి సరిగ్గా బదులు சொல்லு. ఆశ్రమத்துக்கு ఎప్పుడు పోనే? முந்தா நாள்டா. ఏది నేను ఉన్నప్పుడు వంది అదువా? இல்லங்க, அதுக்கப்புறம். తర్వాతనా? అక్కడ కుల్చియా? இல்லங்க. పిన్న పాలు ఊతినానుండ్రియే? ஊத்துனாருங்க. అక్కడ కుల్చియా? இல்லங்க. పిన్న పాలు ఊతినానుండ్రియే? ஊத்துனாருங்க. ఏవే ఏ కర్మాంతరం ఇది? అక్కడ కుளிச்சான்னு கேட்டா లేదుங்கற. பால் ஊத்தினாடானா ஊத்தினாருங்கற. குளிக்காதவங்களுக்கு பால் ஊத்துறது இல்லையே. நீக்கெலா ஊத்தினாடு? டைரக்டா ஊத்துனாருங்க. அந்த சுவாமி ஏமோ டைரக்டா ஊத்தினாடுங்கற. நரசிம்மனை போய் மாமாங்கற. வாடியமோ நின்ன தங்கச்சிங்கறான். ஏற்கனவே உடன்பிறவா உறவுமுறையால டில்லி ஆடுது. அது இல்லங்க. கூட்டா பைட்டக்கு வச்சு கொன்னுடுவேன். மாமா பால் குடிக்கிறியா? மாதவர மல்லிகா நினைப்பு. ஆஃப்டர் ஆல் வாடகை இன்ஸ்பெக்டர். நான் மாதிரி மினிஸ்டர் வீட்ல நாய் மாதிரி காவல் காக்குறவன். வாடகை பயப்படுதாரேண்டி? நாம் பயப்படுவது அவனுக்கு அல்லவே அல்ல, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. அதை வைத்துக் கொண்டு அவன் எங்களை இம்சித்தால் அவன் கையில அரெஸ்ட் வாரண்ட் உண்டே. என் கையில ஹை வோல்டேஜ் பவர் இருக்கு. நீங்க இங்க இருந்தா ராஷ்டிரபதி பவன்ல இருக்கிற மாதிரி இருந்தா கூட நான் இன்றைக்கு வரதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம்? அதோ வந்து விட்டான். ஓடி ஒளிந்து கொள்வோம். இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன்ல பயப்படுறதுக்கு. வாரட்டும், இங்கேயே வச்சு அவனை பீஸா வெட்டிடலாம். పెట్టినా నేను உங்க கூட ஜெயில வந்து உட்காந்து ஷார்ட் போட்டு 3 தான் போடணும். నీకు ముడిదా లేదో మూల కూడా లేదా? అవన పాతక నేను ஒருத்தன் போறாதே. లోపలికి వెళ్ళండి. రావయ్యా ఇన్స్పెక్టర్, ఏంటి ఇంక వందే? உள்ள இருக்கிற நாய்களை புடிச்சிட்டு போகலாம். டேய், நீ எவர்கிட்ட பேசுற తెలుసా? மினிஸ்டர் கிட்ட.
ஒரு மாண்புமிகு மந்திரி வீட்டுல குற்றவாளிகளும் அயோக்கியங்களும் இருக்கக்கூடாது. హై! నేను మక్కల్ తలైవన్రా నాను పోడ్రతా చట్టం నాను சொல்றதா நடக்கும் నువ్వు ఆఫ్టర్ ఆల్ ఒక ఇన్స్పెక్టర్ నన్ను కేள்வி கேக்குறியா நான் நினைச்சேனா உன்னை சத்தியமங்கலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் చేసి அதிரடி படையில வச்சு அமரராக்கிடுவேன். சார், 2 குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை அரசு செய்ய விடாம தடுத்ததுக்காக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கீழே உங்களையும் அரசு செய்ய வேண்டியிருக்கும் சார். ఏంటి నన్ను అరెస్ట్ చేస్తావా ఎన్నయ్య వీటయ్యం కావలు కాకర వాచ్మెన్ నన్ను అరెస్ట్ చేస్తావా నేను మీటింగ్కి వెళ్తే రోడ్డు మీద బందోబస్తు கொடுக்க வேண்டிய செக்யூரிட்டி నన్ను అరెస్ట్ చేస్తావా అవలో నేను బాత్రూమ్ పోతే బకెట్ తూக்க வேண்டிய வேலைக்காரனு నన్ను అరెస్ట్ చేస్తావా చేయడా చేய் உன் விஷயத்தை சிஎம் கிட்ட பேசி உன்னை ரெண்டுல ஒன்னு கவனிக்கிறேன் இது சட்டசபையில பெரிய இஷ்யூ ஆக்கி நின்னு டிஸ்மிஸ். அதெல்லாம் அப்புறம். இந்த அசோக்குக்கு ஒரே பேச்சு கடமை தான் உயிர் மூச்சு. உங்க 3 பேருக்கும் பாட கட்டுறதுக்கு நேரம் ஆச்சு. என்ன அது வீடியோ கேம்ஸா? பாம், டைம் பாம். 15 நிமிஷத்துக்கு செட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிட்டா நல்லது. இல்லன்னா டாம்னு வெடிக்கும். பயமுறுத்துறியா? என் கூட சேர்ந்து நீ செத்துருவே. ஏய், தாவ கூட டியூட்டி நினைச்சு வாழுற போலீஸ் ஆபீசர் ரானா இந்த மாதிரி அயோக்கியங்களை கொல்றதுக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் சாவேண்டா. 12 நிமிஷம் தான் இருக்கு உன் வீடு சாம்பல் ஆவறதுக்கு. அதுக்குள்ள அவங்கள ஒப்படைச்சிடு. நீ எங்க இருந்து வந்தியா பாபு? அது என்ன ஊசி பட்டாசா? சின்ன பசங்கள் மாதிரி கையில பிடிச்சிட்டு இருக்க. அது பாம்புயா, வெளியே போடு. இத வெளியே போடணும்னா உன் வீட்டுல இருக்கிற குற்றவாளிகளை நீ வெளியே விடு. ஒரே ரண்டா. ஒரே எவ்வளவு டைம் இருக்கு? 8 நிமிஷம். 8 நிமிஷம். ஒரே எவ்வளவு டைம்னு சொன்ன? 8 நிமிஷம். ஒரே ஐயோ 8 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஒரே தம்பி டேய் வெளியே வாங்கடா, கஷ்டப்பட்டு கட்ட ஓடு. மந்திரி, உனக்கு இன்னும் 6 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஐயோ 6 நிமிஷம் தான், 2 நிமிஷமா குறையுது. ஒரே ரண்டா. ஐயோ அஞ்சு எனக்கு ராசி இல்லாத நம்பர். ஒரே ரண்டா எடுக்கட்டல வாடா, அவன் கிட்ட போடா போய்டா. ஓ மினிஸ்டர், எங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறியா? அரசேன்ட்ரா, வாட கையில பாம்பு இருக்கு. பாம்பு அடிச்சா எல்லாரும் பல்லாக்கு தான். உயிரோட இருந்தா உங்களை வெளிய கூட்டி வரலாம். உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. வாங்க. ஏய் இன்ஸ்பெக்டர், நீ ரொம்ப ஓவரா போற. என்கிட்ட நீ தேவையில்லாம மோதுற. ஏய், இன்னொரு வார்த்தை அதிகமா பேசுன உன்னை குனிய வச்சு ஆப்படிப்பேன். போடா. ஏய் ஏய் போங்க. ஜீப்ல இருங்க. இவ்வாகனத்தில் எங்கள் பாதம் படாது. நாங்கள் இருவரும் சாலையில் நடந்தே வருகிறோம். அப்பொழுது தெரியும் எங்கள் மகிமை என்னவென்று. ஆமா, எங்களுக்கு வண்டி வேணாம், நண்டே வரும். நல்லா டிசைட் பண்ணீங்க. அப்படியே நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யலாம்னு சொல்றதுக்கு நான் உங்க வீட்டுல எடுபுடி வேலை செய்யற வேலைக்காரன் நினைச்சீங்களாடா? சாமியார் மாமியார் வீட்டை பார்க்க வேண்டாம். ஏய், அடிக்கிற வேலை வேணாம், நானே ஏறிக்கிறேன். வாட் வாட்? நரசிம்மனையும் சுவாமிஜியும் அந்த இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி ஜெயில போட்டான். எங்க அரெஸ்ட் பண்ணா? மினிஸ்டரோட வீட்டுல. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா வேலை பண்ணா. ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ அம் வெரி ஹாப்பி. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? என்ன அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளப்போ இந்த 3 பேரும் ஒண்ணுமே செய்யல. they couldn't do a bloody thing. இப்போ நானே அவங்கள ரிலீஸ் பண்ணி அந்த 3 பேரையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்றேன். யா. அவங்கள ரிலீஸ் பண்றது இல்ல நமக்கு இப்ப வேண்டியது. அவங்க கிட்ட சாட்சிங்க இருக்கு. அந்த சாட்சிங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தினா அண்ணனுக்கு தூக்குதான். அதனால நமக்கு இப்ப சாட்சிங்க வேணும். சாட்சிங்க. ரைட், யூ ரைட், யூ காட் a point. கொண்டு வரேன் சாட்சிங்களை, நானே கொண்டு வரேன். அவங்களே சாட்சிங்களை நம்ம காலடியில விடுற மாதிரி செய்றேன். ஓகே.